அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். फ़तिल्क बुयूतुहुम खालिया बिमा ज़लमू इन्न फ़ी ज़ालिक लआयतन लिक़ौमि यालमून. आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अज़ीम. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व ज़ियाइहा வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம். மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பு வாய்ந்த ஜமாதுல் அவ்வல் ஹிஜ்ரி மாதம், இம்மாதத்தினுடைய முதலாம் வார ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற குழுமி இருக்கிற நம் எல்லோருக்கும், நம்முடைய குடும்பத்தினர், உற்றார், உம்மத்தார் அனைவருக்கும் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வானாக. தன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நல்லவர்கள், நாதாக்கள், இறை தூதர்கள், இறைநேச செல்வர்களுடைய அணியிலே அல்லாஹ் நம்மை சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் பரிசுத்த முஸ்லீம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து விடைபெறுகிற போது ஸிஹத் சலாமத் ஆஃபியத்தோடு உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. பல்வேறுபட்ட பலாம், முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை விடுபட செய்து நிம்மதியான, அமைதியான, மனப்பூர்வமான நல் வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஹமுர் ராஹிமின் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறுபட்ட உபதேசங்களை செய்திருக்கிறது, விழிப்புணர்ச்சியை தந்திருக்கிறது. இவ்வுலகத்திலேயும் நாம் வாழ்வாங்கு வாழ எவ்வளவு கவனமாக, எச்சரிக்கையாக வாழ வேண்டுமோ அந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இஸ்லாம் ஏவிருக்கிறது. மறுமையினுடைய அந்த நற்பேறுகளையும் நாம் இழந்து விடக்கூடாது. அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை, நற்பண்புகளை அமைத்து கொள்ள நம்முடைய மார்க்கம் நம்மை பணித்திருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்ததாக இருக்கட்டும், அலுவல் பணிகளாக இருக்கட்டும், நாம் கவனமோடு, எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டியிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலையும் நாம் ஏமாந்து விடக்கூடாது, அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. பலர் ஏமாந்து விடுகிறார்கள், அலட்சியமாக இருந்து தங்களுக்கான உரிமைகளை இழந்து விடுகிறார்கள், மதிப்பு மரியாதையை பறி கொடுத்து விடுகிறார்கள். வெளியூரிலே, வெளிநாடுகளிலே வேலை செய்கின்ற எத்தனையோ பேர், அல்லது உள்நாட்டிலேயே மிக பெரிய பொறுப்புகளிலே பணிபுரிகின்ற எத்தனையோ பேர் தாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த வருமானங்களை தங்களுடைய குடும்பத்தினிடத்தில் ஒரேடியாக கொடுத்து ஏமாந்து போகிற அந்த வேதனையான விஷயங்களை எல்லாம் நாம் கேள்விப்பட்டவாறு இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலேயும் நாம் உஷாராக இருக்க வேண்டியிருக்கிறது. சமூகத்திலேயும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. நம்மிடத்திலே பணம், காசு கேட்பார்கள், கடன் உடன் கேட்பார்கள். வெள்ளை மனதோடு வெள்ளந்திகளாக நாம் என்ன செய்வோம்? எடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம். அபாரமான நம்பிக்கை அடிப்படையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நம்மை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். திரும்பவும் அவர்களிடத்தில் நம்முடைய உரிமைகளை கேட்க முடியாத
அவல நிலைக்கு, கையாளாகாத நிலைக்கு பலர் ஆளாகி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மூமின் இருக்கிறாரே, அவர் உஷாரானவராக இருக்க வேண்டும், தம்முடைய கண்ணியத்தை காப்பவராக, இன்னும் சொல்ல போனால் ரோஷம் மிக்கவராகவே இருக்க வேண்டும், வீராப்பு மிக்கவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நமக்கான உரிமைகள் இருக்கின்றன, ஹுக்கூக்குகள் இருக்கின்றன. அந்த ஹுக்கூக்குகளை பாதுகாக்கிற விஷயத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்தியாவில் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா சமுதாயங்களும் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு திருட்டு என்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு திருட்டிலிருந்து எல்லா சமுதாயங்களும் இன்றைய காலகட்டத்தில் தப்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதை அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, சமீப காலத்திலே நமக்கு நல்லோர்கள், பெரியோர்கள், நடுநிலையாளர்கள் உணர்த்தியவாறு இருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுத்தவாறு இருக்கிறார்கள். ஆம், நாம் இந்த உலகத்தில் நம்முடைய ஜனநாயக உரிமையை இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வாழ்வாதார தகுதிகளை எல்லாம் இழைக்க வேண்டிய நம்முடைய பிறப்புரிமையையே, நம்முடைய இந்த நாட்டிலே வாழ்கின்ற அந்த குடியுரிமையையே இழக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டு விடலாம். கவனமாக இருக்க வேண்டுமா இல்லையா? நம்மை மட்டுமா அது பாதிக்கும்? நம்முடைய குடும்பத்தை பாதிக்குமே, நம்முடைய பிச்சலங்களை, நம்முடைய தலைமுறையை பாதிக்குமே. எனவே அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் நம்முடைய குடும்பத்திற்காக வருமானம் ஈட்டுவதோடு, காசு பணங்கள் செல்வங்களை சேர்ப்பிப்பதோடு, நாம் நம்முடைய வாழ்வாதார உரிமைகளையும் பாதுகாக்க ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல. இப்போது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? இப்போது நம்முடைய நாட்டிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம், SIR என்கின்ற ஒரு பணி தொடங்கியிருக்கிறது. அந்த பணியின் அடிப்படையில் வீட்டுக்கு வீடு PLO அதிகாரிகள் வருகை தரவிருக்கிறார்கள். வாக்காளர் அந்த திருத்த பட்டியலை சரி செய்யவிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகிற நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு உள்ளே அந்த அதிகாரிகள், முகவர்கள் நம்முடைய வீடுகளுக்கு வருகை தரவிருக்கிறார்கள். கடந்த 2002, 2004 அந்த ஆண்டுகளுடைய அந்த வாக்காளர் பதிவேடு அவருடைய கையில் இருக்கும். அவர்கள் வருகிற போது அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர்கள் இருக்குமானால் மாஷா அல்லாஹ் நாம் தப்பித்து விடுவோம், நாம் ஒரு இந்தியர் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். ஆனால் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அப்படி இல்லாவிட்டால், வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாவிட்டால் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் சிக்கல் உண்டாகிவிடும். நாம் இந்தியர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அப்படி நிரூபிக்க வேண்டுமென்றால் நம்முடைய பெற்றோருடைய அந்த வாக்காளர் எண்கள் என்ன என்பதை அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகளின் வாயிலாக மற்றும் நேர்காணல்கள் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற அந்த முகவர்கள் நம்மிடத்தில் ஒரு படிவத்தை கொடுப்பார்கள். அந்த படிவத்தை நாம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதனுடைய காப்பியை நம்முடைய கரங்களிலே கொடுப்பார்கள். அந்த காப்பியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக நம்முடைய கைகளிலே வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த பணிகள் துவங்கவிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வாக்காளர் பட்டியலில் நம்முடைய நேம்கள் இல்லாவிட்டால் தேர்தல் கமிஷன் கூறுகின்ற 11-12 ஆவணங்களை நம்முடைய கையிலே வைத்திருக்க வேண்டும்.
அதில் ஒரு சில ஆவணங்களாவது நம்முடைய கையில் இருக்க வேண்டும். ஒரு சில ஆவணங்களையாவது நாம் கையிலே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய அந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அருமை சகோதரர்களே பெரியோர்களே, அடுத்தடுத்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி அன்று எல்லாமே தேதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. 9ஆம் தேதி அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் என்கின்ற அந்த பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியலிலே நம்முடைய பெயர்கள் இணைந்துள்ளதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். வாலாது இருக்கக்கூடாது, கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய நேம் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பெயர் இல்லாவிட்டால், வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இல்லாவிட்டால், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, ஒவ்வொன்றுக்கும் தேதியை வெளியிட்டிருக்கிறார்கள். 8ஆம் தேதி கிளைம்ஸ் அண்டு அப்ஜெக்ஷன் டைம் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அந்த விண்ணப்பத்தின் மூலமாக நாம் நம்முடைய கோரிக்கையை முன்வைக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலிலே எங்களுடைய பெயர் இல்லை என்கின்ற அந்த விண்ணப்பத்தை நாம் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பித்ததற்கு பின்னாலே அவர்கள் பரிசீலனை செய்வார்கள். ஜனவரி 9 முதல் 31 வரை பரிசீலனை செய்து பிப்ரவரி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் 7ஆம் தேதி என்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுவிடும். அந்த பட்டியலில் நம் நேம்கள் இருந்தாக வேண்டும். இதில் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே பெரியோர்களே, திடீரென்று இது போன்ற இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள்? ஆம், வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்கின்ற அந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2002-2024 அந்த வாக்காளர் பட்டியல் இருந்ததா இல்லையா, அது என்ன ஆயிற்று, மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படி ஆழமாக நாம் சிந்திக்கின்ற போது அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அநீதம் இழைக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அக்கிரமக்காரர்களுக்கு முன்னாலே நாம் அடிபணிந்து விடக்கூடாது. நம்மை வீழ்த்துவதற்காக வேண்டி, நம்முடைய பெயர்களை இருட்டடிப்பு செய்வதற்காக வேண்டி பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளிலே ஈடுபட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நாம் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே பெரியவர்களே, ஆம், நாம் செய்கின்ற முயற்சி இருக்கிறதே, இதில் நாம் உஷாராக இருப்பதன் மூலமாக நாம் செய்கின்ற முயற்சி இருக்கிறதே, நம்முடைய இந்திய அரசாங்கத்தை, தேர்தல் கமிஷனை, நீதிமன்றங்களை நிதானப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவர்கள் உஷாராக இருக்கிறார்கள், கண்காணிப்பாக இருக்கிறார்கள், எனவே நாம் இவர்களை ஏமாற்றிவிட முடியாது என்கிற முறையிலே அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, அவர்களை உஷார்படுத்தக்கூடிய முறையில், நிதானப்படுத்தக்கூடிய முறையில், நீதியை நிலைநாட்டக்கூடிய முறையில் நம்முடைய அந்த முயற்சிகள், நம்முடைய உழைப்புகள் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் போன்று செயல்படுகிறார்கள், மன்னர்களை போன்று ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். இப்படி மன்னர்கள் போன்று செயல்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது ஒன்றும் பரம்பரை ஆட்சி ஒன்றும் கிடையாது, ஜனநாயக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலேயே ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்ததை பத்திரிகையின் வாயிலாக நாம் பார்த்தோம். அமெரிக்க மக்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு ஒரு கோஷம் எழுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த கோஷத்தை நாம் பார்த்தோம், வாட்ஸ்அப் தளங்களிலே நாம் பார்த்தோம். நோ கிங், நோ கிங், நோ கிங் என்கின்ற அந்த கோஷம். நோ கிங் என்றால் என்ன அர்த்தம்? இங்கே அரசருடைய ஆட்சி கிடையாது, அரசர் கிடையாது, கிங் கிடையாது, கிங்கனுடைய ஆட்சி கிடையாது என்கின்ற அந்த கோஷம். அமெரிக்க அதிபருக்கு எதிராக அந்த கோஷத்தை எழுப்பி கொண்டிருந்தார்கள். அப்போது அமெரிக்க அரசாங்கம் அதிர்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இந்த அளவுக்கு நாம் பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்றால், ஒரு சமுதாயத்தை குறிவைத்து,
அது ஒரு சில சமுதாயங்களை குறிவைத்து இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடைபெற்றவாறு இருக்கிறது. அது என்ன, நாம் பத்திரிகைகளில் பார்த்து வருகிறோம், மீடியாக்களில் பார்த்து வருகிறோம். பீகாரில் தாகா மாவட்டம், தாகா என்று ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களிடத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் விண்ணப்பம் தருகிறார்கள். கிட்டத்தட்ட 80,000 பேர், எல்லாமே பத்திரிகை செய்தி, உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. 80,000 பேர் தந்த அந்த விண்ணப்பம் வாக்காளர் பட்டியலிருந்து அந்த 80,000 பேர் எடுக்கப்பட்டு விட்டார்கள். அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அங்கே முஸ்லிம்கள் அநீதம் இழைக்கப்பட்டு விட்டார்கள். இது ஒரு சில சான்றுகள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிணறை வெட்ட வெட்ட என்று சொல்வார்கள் அல்லவா, நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, கயா என்று ஒரு மாவட்டம் இருக்கிறது. அங்கே அதிகம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். இந்துக்கள் வாழ்கின்ற அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு முகவரியிலே மட்டும் 947 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பாலிமர் தொலைக்காட்சியில் அதை படம் பிடித்து காண்பிக்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி. ஆனால் முஸ்லிம் அல்லாதோர் வாழ்கின்ற பகுதியிலே பாருங்கள் அன்பு சகோதரர்களே, என்ன அவலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்க்கிறோம். அப்படியானால் இதெல்லாம் பார்த்து வாராதிருக்க முடியுமா? நமது நிலை என்ன? நம்முடைய தலைமுறையினருடைய நிலை என்ன? வருங்கால சந்ததியினருடைய நிலை என்ன? வெளியூரில் இருக்கக்கூடியவர்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இதை கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். ஆம், நம்முடைய பெயர்கள் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்தாக வேண்டும். ஒரு நேரம் வருகிற போது அந்த என்ஆர்சியை செயல்படுத்த சூழ்ச்சி செய்தார்கள் அல்லவா, அதே போன்று நம்முடைய பெயர்களையே அந்த குடியுரிமையிலிருந்து அகற்றி விடுவதற்கு, நீக்கி விடுவதற்குண்டான ஒரு சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த எஸ்ஐஆருடைய சூழ்ச்சி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எல்லோரும் கவனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் நான் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று நாம் பிறரை ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாந்த சோனகிரிகளாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. குர்ஆன் நமக்கு எச்சரித்தவாறு இருக்கிறது. துருஹிபூன பிஹி அதுவல்லாஹ் வ அதுவக்கும் வாஹரீன மின் தூனிஹிம் என்று குர்ஆன் ஷரீஃப் கூறுகிறது. ஆம், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அந்த கவனமான தன்மைகள், உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய அந்த எச்சரிக்கை உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் அச்சுறுத்தக்கூடிய முறையில் இருக்க வேண்டும். இவனை நாம் ஏமாற்றி விட முடியாது, இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது என்கின்ற முறையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை, வல்ல அல்லாஹ் சொல்லுகிறான். இது போன்ற சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது நாம் பார்த்தும் பாராதிருக்க முடியாதல்லவா. பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஒரு அருமையான ஹதீஸ் தான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வினா விடுக்கப்பட்டது, எந்த ஜிஹாது மிகச் சிறப்பான ஜிஹாத் என்று வினா விடுக்கப்பட்ட போது அன்னலார் அளித்த பதில் என்னவென்று கேட்டால், கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர, அநியாயக்கார அரசனுக்கு முன்னாலே சத்தியத்தை எடுத்துரைப்பது இருக்கிறதே, அதான் ஜிஹாதிலேயே மாபெரும் ஜிஹாத் என்று சொன்னார்கள். அடிபணிந்து போய்விடக்கூடாது, தாழ்ந்து போய்விடக்கூடாது, தலை குனிந்து போய்விடக்கூடாது, நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபும் நம்மை பார்த்து ஏவுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிவுறுத்தியவாறு இருக்கிறார்கள், வலியுறுத்தியவாறு இருக்கிறார்கள். நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று உணர்த்தியவாறு இருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், சய்யிது ஷுஹதா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஹதாக்களுடைய தலைவர் யாரெனில் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப், ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அநீதிக்கு எதிராகத்தான் அவர்கள் போரிட்டு ஷஹீதானார்கள், மாபெரும் அநீதிக்கு பகரமாக. அதே போன்று அவருடைய வரிசையிலே நாம் சேருவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், வரஜுருன் காம இலா இமாமின் ஜாயிரின் ஃபஅமரஹு வ நஹாஹு ஃபகத்தலஹு என்று சொன்னார்கள். ஆம், நம்முடைய அந்த ஜீவாதார போராட்டத்திற்காக வேண்டி, நம்முடைய வாழ்வாதார, நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போரிட்டு மடிந்தோம் என்றால்
நமக்கும் அந்த சுகதாக்களுடைய தலைவர் இருக்கிறார்கள் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப், அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் கிடைக்கும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நமக்கு உணர்த்துவதற்காக, நம்மை உஷார் பண்ணுவதற்காக வேண்டி அன்பு சகோதரர்களே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு மூமின் இருக்கிறானே, அவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே சூழ்ச்சியாளர்களுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு, அநியாயக்காரர்களுடைய இந்த அநீதிக்கு, அக்கிரமக்காரருடைய இந்த அக்கிரமத்திற்கு அடிபணிந்து போய்விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள். அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, உச்ச நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை சென்று விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரே, அவர்தான் இந்த நாட்டு மக்களை உஷார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் விவரித்து பேசுகின்ற ஒரு நேரம் கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற செய்திகளை நாம் வாசிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளைத்தான் நாம் கவனத்திலே கொண்டு நம்மையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குடும்பத்தையும் சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே பெரியோர்களே, உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் கமிஷனோடு உச்ச நீதிமன்றமே போராடுகிறது. பீகாரிலே லட்சக்கணக்கான மக்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலை எங்களிடத்தில் சமர்ப்பியுங்கள் என்று ஒரு முறைக்கு 4 முறையாக தேர்தல் கமிஷனிடத்தில் உச்ச நீதிமன்றம் கோரிக்கை வைக்கிறது. கடைசியாகத்தான் தேர்தல் கமிஷன் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வாக்காளர் பட்டியல், பீகாரில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை சமர்ப்பிக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதில் அதிகமானோர் முஸ்லிம்கள். அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக என்ன செய்கிறார்கள்? அந்த வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்கிறார்கள், அந்த எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்படியானால் தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறது, ஆதார அட்டையை நீங்கள் என்ன செய்யலாம்? தகுந்த ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னவென்று கேட்டால் 11-12 சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். 11-12 அதில் ஒன்று அன்பு பிறப்பு சான்றிதழ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட், எல்லோரிடத்திலையும் பாஸ்போர்ட் இருந்தால்தான் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றால் நம்முடைய ஊரிலே எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன, அந்த கிராமங்களில் எத்தனை பேரிடத்தில் பாஸ்போர்ட் இருக்கிறது? அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, அதே பீகாரிலே எத்தனையோ லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள், 7-8 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அந்த 7-8 கோடி மக்களிலே கபில் சிபல் என்ன செய்கிறார்? உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கிறார், ஒரு 35 லட்சம் பேரிடத்தில் தான் பாஸ்போர்ட் இருக்கிறது என்று. 35 லட்சம் பேரிடத்தில் பாஸ்போர்ட் இருக்கிறதா என்று விந்தையாக கேட்கிறது உச்ச நீதிமன்றம். அப்படியானால் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் சேர்ப்பிப்பதற்கு அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, பாஸ்போர்ட் ஒரு ஆவணம் தேவை என்றால் நிலை என்ன? இதெல்லாம் புதுசாக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம் இப்போதே இந்த தேர்தல் கமிஷன். ஆனால் இன்றைக்கும் கூட அன்பான பெருமக்களை, சில நடுநிலையாளர்கள் மாநாடுகளில் பேசுகிறார்கள். நமது தமிழ்நாட்டை சார்ந்த TN சேஷன் ஒரு காலத்திலே அவர் தேர்தல் அதிகாரியாக இருந்தார், தேர்தல் கமிஷனராக இருந்தார். யாருமே அவரை அசைக்க முடியவில்லை. வீராப்போடு இருந்தார். அவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர் அல்லவா? அப்படித்தானே இருப்பார்கள். ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் அடிபணிந்தார் இல்லை. TN சேஷன் அவரையும் நினைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு அருமை சகோதரர்களே பெரியவர்களே, இன்றைய இந்த தேர்தல் கமிஷனையும் கவனித்து பார்க்கிறார்கள். ஆம், அந்த வாக்கு திருட்டுக்கு எல்லோருமே துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் அவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களை, கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலேயுமே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் SIR நடைமுறைப்படுத்தும்படி கிட்டத்தட்ட 7,000 அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். வாக்காளர் பெயர்களை
அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால் போலி வாக்காளர்களை நீக்குவது. போலி வாக்காளர்களை நீக்கினால் பரவாயில்லை, உண்மை வாக்காளர்களே நீக்குவது என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூட்சுமம் நமக்கு புரிகிறது, சூழ்ச்சி நமக்கு புரிகிறது. அதனால்தான் நாம் சொல்கிறோம், அன்பான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்வது என்றால் என்ஆர்சியை அவர்கள் நேரடியாக டைரக்டாக கொண்டு வர முடியவில்லை. எனவே இப்படித்தான் என்ஆர்சி மூலமாக முஸ்லிம்கள் பலரை, பல்லாயிரக்கணக்கான பெயரை அந்த குடியுரிமையிலிருந்து அகற்ற முடியும் என்கின்ற அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அந்த 11-12 ஆவணங்களை தாங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு உயர் ஜாதியினிடத்தில் தான் அந்த ஆவணங்கள் இருக்கின்றன. உயர் ஜாதியினர் அவர்கள் அந்த ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள். நம்மிலே பலரிடத்தில் வேண்டுமானால், ஒரு சிலரிடத்தில் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர எல்லோரிடத்திலையும் அது கிடையாது. அருமை சகோதரர்களை, பெரியவர்கள், அந்த 11-12 ஆவணங்கள் நம்மிடத்தில் இருப்பது என்ன இருக்கிறது? ஆதார் காப்பி இருக்கிறது, பாஸ்போர்ட் இருக்கிறது, அது இல்லாமல் தேர்தல் கமிஷன் கார்டு இருக்கிறது, இது போன்ற ஆவணங்கள் தானே இருக்கிறது. அத்தனை ஆவணங்களும் இருந்தால்தான் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் இடம்பெற முடியும் என்றால், நாம் வாக்கு செலுத்த முடியும் என்றால், அடுத்த ஆண்டு வரக்கூடிய அந்த தேர்தலில் நாம் அட்டன் பண்ண முடியும் என்றால், அன்பு சகோதரர்களே, பார்க்கிறோம் எத்தனையோ பேர் இறந்தவர்களை என்ன செய்திருக்கிறார்கள்? வாக்காளர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். இருப்பவர்களை இறந்தவர்களாக காட்டுகிறார்கள். நாம் பார்க்கிறோமா இல்லையா? நாம் நம்முடைய அந்த மீடியாக்களில் பார்க்கிறோமா இல்லையா? எவ்வளவு தில்லுமுள்ளுகள், எவ்வளவு மோசடிகள்! இதற்கு பின்னால் தான் நாம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று நம்முடைய வீடு தேடி வருவார்கள். வருகின்ற 4ஆம் தேதி முதல், அதாவது நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை, அப்போது நாம் மிக கவனமான முறையில் நம்முடைய பெயர்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் சரியான முறையில் பதிவாயிருக்கிறதா? அப்படி பதிவாயிருக்கவில்லை என்றால் விண்ணப்ப படிவங்கள் வாங்க வேண்டும், அதில் நாம் ஃபில் பண்ண வேண்டும், அதனுடைய காப்பியை கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் அருமை சகோதரர்களே, பின்னால் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். வரைவு பட்டியல் வெளியிடுவார்கள். அந்த வரைவு பட்டியலில் நம்முடைய பெயர்கள் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய அந்த வாக்கு உரிமையை பயன்படுத்த முடியும். இது போன்ற பல விஷயங்களை தாங்கள் பத்திரிகையில் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. தாங்கள் அதை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள், அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். மிக கவனமாக இருங்கள். நம்முடைய வாழ்வாதாரத்தை, நம்முடைய ஜீவாதாரத்தை, நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கடப்பாடும் நம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே மிக மிக உஷாராக இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ் ரசூலுடைய அந்த அறிவுரைகள் பிரகாரம் வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.